தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகத்துல அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை தொடர்பான ஒரு முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக நேற்று காலை 8:30 மணி அளவுல தான் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே இடத்துல நிலவுகிறது என்றும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும் என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில எந்தெந்த நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி அன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 11ஆம் தேதி அன்று தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள் குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகை அதே போன்று இது போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 12ஆம் தேதி, 13ஆம் தேதி ஆகிய நாட்களிலும் இதே போன்ற ஒரு கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமுடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலையை 32 டிகிரி செல்சியஸ் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 12ஆம் தேதி மட்டும் கடலோர பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.